ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ரீசெண்டாக இண்டஸ் வேலையில் ட்ரைப்ளை ஸ்டெயின்லெஸ் சாஸ் பேன் வாங்கியிருந்தேன் வித் லிட்டோட. அதுக்கப்புறம் இதுவும் பார்த்திங்கன்னா டர்போ ட்ரைப்ளை ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வந்து 24 லிட்டரில் வந்து ட்வின் ஹேண்டலோட இருக்க கிளாஸ் லிட்டோட கடாய் வரும். ஸோ இது ரெண்டுத்துலேயும் வந்து இன்றைக்கி வந்து சூப்பரான ஒரு பாஸ்தா ரெசிபி தான் பண்ண போகிறோம். ஸோ குழந்தைங்களுக்கு இதை வந்து நீங்கள் லஞ்சுக்கு பேக் பண்ணி கொடுக்கலாம், ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ இந்த சாஸ் பேனில் கொஞ்சமாக தண்ணி விட்டு கொஞ்சமாக உப்பு எண்ணெய் பாஸ்தா வந்து ஒட்டாமல் வரதுக்காக ஸோ இந்த பாஸ்தா செஞ்சு கொடுத்து பாருங்கள், குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். ஸோ நீங்கள் வந்து மைதா வந்து நல்லதில்லை அப்படின்னு நினச்சி நீங்கள் வீட் பாஸ்தா அந்த மாதிரி கூட நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம். இப்போ பாஸ்தா ஒரு சைடு வெந்துட்டு இருக்க சைடில் வந்து நம்ம கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம். ஸோ இந்த குக்வேர்ஸ்லாம் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண நினச்சிங்கன்னா என்னோடய கூப்பன் கோட் சுகில்ஸ் கிச்சன் இருக்குது. அதே மாதிரி டிஸ்கிரிப்ஷனில் வெப்சைட்டும் இருக்கும், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். என்னோடய கூப்பன் கோட் நீங்கள் யூஸ் பண்ணிட்டீங்கன்னா 12% வரைக்கும் உங்களுக்கு டிஸ்கவுண்ட் ஆகும் எம்ஆர்பிலேருந்து. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும் குக்கர்ஸ் எல்லாமே. ஸோ லைஃப் லாங் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த குக்கர்ஸ்லாம். இப்போ வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வதங்கிடுச்சு, பாஸ்தாவும் ஓரளவுக்கு பாதியாக குக் ஆகிருக்கு. ஸோ பாஸ்தா வந்து கொஞ்சம் நல்லாவே குக் ஆகட்டும், குழந்தைங்களுக்கு வந்து அதை சாப்பிட்றதுக்கு அப்போ தான் கொஞ்சம் சீக்கிரமாக டைஜஸ்ட் ஆகும். ஸோ கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நம்ம நல்லா வதக்கிக்கலாம். கொஞ்சமாக கேப்சிகம் போட்டு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வேறு ஏதாவது காய் இருந்தால் கூட நீங்கள் போட்டுக்கலாம். சுஹேல் சாப்பிடாதனால வெறும் நான் கேப்சிகம் மட்டும் தான் போட்டிருக்கேன். ஸோ நம்மளோட பாஸ்தாவும் வெந்துருச்சு, அந்த தண்ணி நம்ம தூக்கி போடாமல் அதுவும் எடுத்து வச்சுட்டு பாஸ்தாவையும் கொஞ்சம் நல்லா ஆற விடலாம். அப்போ தான் கொஞ்சம் நல்லா உதிரியாக வரும். ஸோ இப்போ வந்து கொஞ்சமாக நான் காஷ்மீரி மிளகாத்தூள் தான் சேர்த்துக்கிறேன், ஏன்னா அதில் காரம் இருக்காது. குழந்தைங்களுக்கு வந்து ரொம்ப காரம் தான் அவங்க சாப்பிடவும் மாட்டாங்களா, அதனால் வந்து நான் காரம் இல்லாமல் வெறும் காஷ்மீரி மிளகாய் தூளும் ஸோ கலரும் இருந்த மாதிரி இருக்கும். ஸோ இதை வந்து நல்லா வதக்கிக்கலாம். ரொம்ப சிம்மில் வச்சுக்கலாம், ரொம்ப இதை வச்சுட்டிங்கன்னா அடி பிடிச்சிரும். ஸோ இப்போ இது நல்லா வதங்கிடுச்சு. இந்த டைமில் கொஞ்சமாக தக்காளி, ஸோ எல்லாமே நம்ம கொஞ்சம் கொஞ்சம் தான் செய்கிறோம், ஏன்னா வந்து குழந்தைங்களுக்கு வந்து நம்ம நிறைய இந்த வெங்காயம் தக்காளி போட்டு அவங்க சாப்பிட மாட்டாங்க. அதனால் கொஞ்சமாக கரம் மசாலா அதையும் சேர்த்துக்கலாம். ஸோ நல்லா டேஸ்டியாக இருக்கும் பாஸ்தாக்கு. ஸோ இதெல்லாம் நம்ம கருகாமல் வறுத்து எடுத்துகிட்டு ஸோ இப்போ வந்து நம்ம அந்த பாஸ்தாவை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் கொஞ்சமாக சோயா சாஸும் சில்லி சாஸும் மட்டும் சேர்த்துக்கிறேன். இது சேர்த்தா கொஞ்சம் நல்லா டேஸ்டியாக ஃப்ரைட் ரைஸோட இது மாதிரி இருக்கும். ஸோ ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ நம்ம குக் பண்ணி வச்சுருக்க பாஸ்தாஸ் எல்லாத்தையும் போட்டு நம்ம நல்லா கலந்து எடுத்துகிட்டு லாஸ்ட்டாக சீஸ் போட்டு இறக்கிட்டு சூப்பரான பாஸ்தா ரெடி ஆகிடும். ஸோ குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த குக்வேர்ஸும் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ லைஃப் லாங் வந்து உங்களுக்கு இந்த ப்ராடக்ட்ஸ்லாம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ வந்து நம்மளோட பாஸ்தா வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஸோ இப்போ வந்து அந்த பாஸ்தாவோட தண்ணி சொன்னேன்ல, கொஞ்சம் உப்பு தேவையான அளவுக்கு போட்டு அந்த பாஸ்தா தண்ணி எடுத்து வச்சுக்கிறது கொஞ்சம் நல்லா சாஸியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. ரொம்ப குழந்தைங்களுக்கு நம்ம பேக் பண்ணி கொடுக்குறதுனால ரொம்ப ட்ரையாக இல்லாமல் இருக்கும். ஸோ நம்ம கொஞ்சம் சாஸியாக நம்ம இது பண்ணால் அவங்க சாப்பிடும்போது கொஞ்சம் ட்ரையாக இல்லாமல் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. ஸோ இந்த பாஸ்தா தண்ணி நம்ம போட்டு நல்லா கொஞ்சம் நேரம் ஒரு 2 மினிட்ஸ் நம்ம நல்லா அப்படியே சிம்மிலே வச்சுருந்தோம்னா அந்த பாஸ்தா தண்ணி லைட்டாக ட்ரை ஆகாமல் கொஞ்சம் நல்லா கிரேவி மாதிரி இருக்கும். ஸோ அவங்க எடுத்து சாப்பிடும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும். லாஸ்ட்டாக கொஞ்சம் நான் சீஸும் எடுத்து வச்சுருக்கேன் துருவி. ஸோ சுஹேலுக்கு கொஞ்சம் சீஸ் போட்டு கொடுத்தா ரொம்பவே பிடிக்கும். ஸோ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அந்த ஹீட்லேயே வந்து நம்ம என்ன பண்ணோம், அந்த சீஸை போட்டு நம்ம மூடி வச்சோம்னா நல்லா மெல்ட் ஆகி வந்துடும். ஸோ அது சாப்பிட்றப்போ ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இன்னும் சூடாக சாப்பிட்டா நல்லாயிருக்கும். ஸோ குழந்தைங்களுக்கு ஹாட் பேக்கில் நீங்கள் கூட கட்டி கொடுக்கலாம், ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ சுஹேல் வந்து ரொம்பவே என்ஜாய் பண்ணி சாப்பிட்டேன்னு சொன்னால். ஸோ இது வந்து நம்ம எடுத்து அழகாக லைட்டாக கொத்தமல்லி தலை தூவிட்டு நம்ம டிஃபன் பாக்ஸில் கட்டி கொடுத்துட்டோம்னா செம்மையாக உங்கள் டிஃபன் பாக்ஸ் கண்டிப்பாக காலியாக வரும். கண்டிப்பாக நீங்கள் உங்கள் குழந்தைங்களுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். இண்டஸ் வேலி ப்ராடக்ட்ஸும் ட்ரை பண்ணி பாருங்கள். டிஸ்கிரிப்ஷனில் எல்லாவோட ப்ராடக்ட்ஸோட லிங்க்கும் கொடுத்துருக்கேன், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இதில் வந்து ஆஃபர்ஸும் இருக்குது, 12% இருக்குது. என்னோடய கூப்பன் கோட் நீங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு 12% வரைக்கும் ஆஃபர்ஸும் இருக்குது. ஸோ நம்மளோட பாஸ்தாவும் ரெடி ஆகிடுச்சு. ஸோ இந்த மாதிரி ஹெல்த்தியான ரெசிபீஸ்லாம் உங்களுக்கு பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இந்த வீடியோஸ்லாம் மறக்காமல் வரும். ஸோ மைதா இல்லாமல் நீங்கள் அப்படி யூஸ் பண்ணணும்னு நினச்சிட்டிங்கன்னா வீட்டு அந்த மாதிரி கம்பு சிறுதானியத்தில் வரதில் நிறையா அந்த பாஸ்தாஸும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ சுஹேலுக்கு வந்து நம்ம டிஃபன் பாக்ஸில் கட்டி அவளுக்கு ஸ்கூலில் பேக் பண்ணிடுறது தான். ஸோ இந்த சூப்பரான பாஸ்தாவை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ இந்த மாதிரி ரெசிபீஸ்லாம் வேணும்னா மறக்காமல் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க.